இருக்கும் அனைவருக்கும் இந்த தமிழ் பிஞ்சு பிள்ளையின் அன்பு வணக்கங்கள். எனக்கு இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பு தேசிய கட்சிகளை தமிழகம் ஆதரிக்கிறது என்ற தலைப்பில் நான் இன்று பேச வந்திருக்கின்றேன். நிச்சயமாக தமிழகம் தேசிய கட்சிகளை ஆதரிக்கிறது. ஏனென்றால் நம்முடைய கலாச்சாரமும் நம்முடைய நாகரிகமும் நம்முடைய பண்பாடும் நம்முடைய தேவைகளும் பூர்த்தியடைய வேண்டும் என்றால் நாம் நிச்சயமாக தேசிய கட்சிகளுடன் ஆதரவோடு இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைய கட்சி தேசிய கட்சிகளோடு ஆதரவை இழந்ததால் தான் 2 கோடியாக இருந்த கடன் 10 கோடியாக வளர்ந்து நிற்கின்றது. ஆகவே நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக ஒரு அடிப்படை. ஏனென்றால் நம்முடைய தமிழகத்தை ஆண்ட ராஜராஜ சோழனுடைய பண்பு தேசிய கட்சி தலைவர்களிடம் இருக்கிறது. ஆம், அன்று அவர் சொல்லுகிறார், அங்கு அழுது கொண்டிருக்கின்ற குழந்தையை பார்த்து ராஜராஜ சோழன் இவருடைய தாய் எங்கே என்று கேட்கும் பொழுது அந்த தாய் கூறுகிறாள், எனக்கு அந்த கடவுளுக்கு விளக்கேற்றுவதற்காக தாய்ப்பாலை கொடுத்து அதை விற்று அந்த பணத்தில் நான் கடவுளுக்கு விளக்கேற்றினேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ராஜராஜ சோழன் சொல்லுகிறார், ஏனென்றால் என்னுடைய பெயர் எங்கெல்லாம் எந்த கல்வெட்டுகள் எல்லாம் இடம்பெற்று இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் அந்த பெண்ணின் பெயரும் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னார் அல்லவா. இப்படி கடைக்கோடி மக்களுடைய வழி ஒரு தலைவனுக்கு ஒரு தெரிய வேண்டும். அப்படிப்பட்ட பண்பு தேசிய கட்சியிடம் இருக்கின்றது. ஆம், இன்று தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்றாக இருந்தது, விலையில்லாமல் கிடைத்தது. ஆனால் அந்த நிலை தலைகீழாய் போனது என்ற சினிமா பாடலுக்கு ஏற்றவாறுதான் நம்முடைய நிலை சென்று கொண்டிருந்தது. ஆனால் தேசிய கட்சி நம்முடைய வழியை புரிந்து அத்துணை கிராமங்களுக்கும் இன்று வீடுகள் தோறும் தண்ணீர் வசதி அமைத்து தந்து இருக்கிறது என்றால் இன்று நமக்கு நிச்சயமாக தமிழகம் தேசிய கட்சிகளை ஆதரித்து கொண்டுதான் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பாரதி கூறுவது போல, பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்பதற்கேற்ற நம்முடைய நாடு வளர வேண்டும் என்றால் நாம் தேசிய கட்சிகளோடு ஆதரவாக இருக்க வேண்டும். நம்முடைய வீடு மட்டும் தூய்மையாக இல்லாமல் நம்முடைய நாடே தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்தியா திட்டம் கொண்டு வந்து இங்கு அனைத்து இடங்களும் தூய்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இடம், இப்படிப்பட்ட நாடு, நான் என்ற சுயநலமிழந்து நம்முடைய நாடு என்ற பெயர் சொல்ல வேண்டும் என்றால் நாம் நிச்சயமாக தேசிய கட்சிகளோடு ஆதரவோடு தமிழகம் இருக்க வேண்டும். எப்படி நம்முடைய தேச தந்தை மகாத்மா காந்தியுடைய சிலை இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய பெயர் எப்படி சொல்லப்படுகிறது, அவர் இருக்கும் பொழுது ஜெய்ராம் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஆட்சி, அதாவது ராம ராஜ்யம் இங்கு வர வேண்டும் என்றால் நாம் நிச்சயமாக நாம் தேசிய கட்சிகளை ஆதரவோடு இருக்க வேண்டும். இங்கு ராம ராஜ்யம் என்பது ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில் என்பது போல இருக்க வேண்டும். தலைவனுக்கு சுய ஒழுக்கம் என்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் இங்கு ஒரு தலைவனை கடவுளாக பாவித்து அவர் செய்வதை இங்கு மக்கள் அப்படியே செய்கிறார்கள் என்றால் அந்த தலைவனுடைய சுய ஒழுக்கம் என்பது எத்துணை முக்கியம். அவர் சுய ஒழுக்கத்தில் ராமனை போல் இருக்க வேண்டும் என்றால் நம் தேசிய கட்சிகளை ஆதரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் சுய ஒழுக்கமும் மக்கள் மீது ஆதரவும் மக்களுக்கான தேவைகளும் பூர்த்தி அடையும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தேசிய கட்சிகளை தமிழகம் புறக்கணிக்கிறது. ஆம், ஒரு சின்ன கதையிலிருந்து இதை தொடங்கலாம். ஒரு தோட்டத்தில் ஒரு சப்பாத்தி கள்ளி செடியும் வளர்கிறது, ஒரு அல்லிப்பூவும் வளர்கிறது, ஒரு பாலைவனத்தில் வளரக்கூடிய செடியும் வளர்கிறது. அந்த தோட்டத்துக்காரன் அதற்கான தண்ணி அளவை அழகாக ஊத்தி வந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் திடீரென்று தலைமை தோட்டக்காவலன் வந்த உடனே தினசரி இந்த செடிகளுக்கு 2 மணி நேரம் நீ தண்ணி ஊத்தியாக வேண்டும் என்று முறையிடுவது, கட்டளையிடுவது என்பது அந்த செடிகளை தின்று விடுகிறது. அதே போன்றுதான் நீங்கள் டெல்லியில் ஆட்சி செய்து கொண்டு தமிழகத்தை நீங்கள் சேர்ந்து கொள்வது என்பது எங்களை எல்லாம் மடிந்துவிட செய்கிறது. அதனால் தமிழகம் புறக்கணிக்கிறது. இன்னொன்று என்று சொன்னால், மாலையை கோர்த்து விடுகிறோம். மாலையின் நூல் என்பது வலுவானதுதான். ஆனால் அந்த மாலையின் நூல்களும் விட அதில் இருக்கக்கூடிய வண்ணமான பூக்களும் மனங்களும் தான் வலு சேர்க்கிறது. இன்றைய கூடிய தேசிய கட்சிகள் அனைத்துமே தங்களை நூலாக பாவித்துக் கொள்கிறது, எங்களை மறந்து விடுகிறது. அதனால் தான் நாங்கள் தேசிய கட்சிகளை புறக்கணிக்கிறோம். சரி, இன்றைய சூழல்களுக்கு வருவோம். அதாவது
திரைப்படங்களில் பார்த்திருப்போம், தாவுடா தாவு. அதே போன்று கட்சியிலிருந்து அடுத்த கட்சிக்கு, அக்கட்சியிலிருந்து அடுத்த கட்சிக்கு தாவும் நிலை தமிழகத்தில் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலை தேசிய கட்சிகள் உள்ள வந்தால் பறிக்கப்படும் என்ற எண்ணம் இருக்கிறது. அதனால் இன்று புறக்கணிக்கப்படுகிறது. சரி, 5 வருஷ ஆட்சி காலத்தில் நம்ம 6 மாசம் தானே நம்ம திட்டங்களை அறிவித்திருக்கிறோம். இதே தேசிய கட்சிகள் உள்ளே வந்தால் அதையும் பறித்து விடுவார்களே. அதனால் நாங்கள் இன்றைக்கு தமிழகம் புறக்கணித்துகிறது. இன்று மக்களுக்கான உரிமை யார் வந்தாலும் கொடுக்க முடியும். ஆனால் இங்கு என்னதான் கொடுத்தாலும் நாங்கள் கொடுப்பது போல் இருக்குமா என்று எங்களுடைய புகைப்படங்களை போட்டு போட்டு கொடுப்பது தேசிய கட்சிகள் வந்தால் புறக்கணிக்கப்படும் என்கிறது தான் தமிழகத்தை இன்று புறக்கணிக்கிறது. சரி, இன்றைக்கு என்று தேசிய கட்சிகள் எந்த அளவிற்கு தங்களுடைய திட்டங்களை அறிவிக்கிறதோ அதே போன்று நான் தமிழகமும் அறிவிக்கிறது. ஆனால் தேசிய கட்சியின் திட்டங்கள் தமிழகத்துக்கு வரவில்லை, தமிழகத்தின் திட்டங்கள் தமிழருக்கு இன்னும் வரவில்லை என்று சொன்னால் இதையெல்லாம் கடந்து தேசிய கட்சிகள் தமிழகத்திற்குள் பூந்தால் நாம் அடிப்பது பறிபோய் விடுமோ என்று பதறி போகிறார்கள். சரி, இன்றைக்கு கூட்டணி என்று வைத்துக் கொள்கிறோமே, ஏனென்றால் கொள்கை வேறு ஆன்மா வேறு என்று சொல்வார்கள். இவர் ஒரு கொள்கை, அவர் ஒரு கொள்கை, அந்த கொள்கை இணைகிறது. இந்த கூட்டணி என்கிற சமரசங்களும் ஒரு நாற்காலிக்கான பந்தயங்களும் அதிகரித்து விடுகிறது. அதனால் இன்று தேசிய கட்சிகளை தமிழகம் ஏற்கவில்லை. சரி, நிறைவாக ஒன்று சொல்லலாம். பஞ்சதந்திர கதைகளில் பாரண்டாம் என்ற ஒரு பறவை வரும். அந்த பறவைக்கு ஒரு உடல் இரு தலை. அந்த இரு தலையிலுமே ஒரு தலை விரும்பியது சுவையான பழத்தை சாப்பிட்டு விடலாம் என்று, மற்றொரு தலை அதை எதிர்க்கிறது. உடல் ஒன்றுதானே, நாம் அனைவரும் பகைத்துண்டு சாப்பிடலாம். ஆனால் இது என்ன செய்கிறது என்று சொன்னால் முதல் தலை சாப்பிட்டு விடுகிறது. இரண்டாம் தலைக்கு கோபம் வந்து அது நஞ்சான செடியை சாப்பிட்டு விடுகிறது. அந்த நஞ்சான செடியானது ஒற்றை உடலான இந்த நாட்டினுடைய சமூகத்தை மாண்டு போக வைத்துகிறது. அதனால் இன்று தேசிய கட்சிகள் தமிழகத்திற்கு வந்து அடைவது என்பது எங்களால் புறக்கணிக்கப்படுகிறது. இன்று சமத்துவம் என்று பேசுவது தமிழ் மக்களில் மட்டும்தானே தவிர எங்குமே சமத்துவம் போதிக்கவில்லை. அதனால் மட்டுமே இங்கு தேசிய கட்சிகள் புறக்கணிக்கப்படுகிறது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாரதிதாசன் சொன்னானே, அவனுடைய கூற்று உங்களால் படிக்காமல் போய்விடுமோ என்பதனாலும் நாங்கள் இன்று புறக்கணிக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். அன்பு சகோதரர் சொன்னது போல அவர் சொல்லுகிறார், இங்கு தமிழர்களுடைய பண்பு என்னவென்று தெரியுமா? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் தமிழர்கள் வந்தாரை வாழ வைப்பவர்கள் தமிழர்கள். அப்படிப்பட்டவர்கள் எங்களை வாழ வைத்த தேசிய கட்சிகளை மட்டும் எப்படி நாங்கள் ஆதரிக்காமல் இருப்போம்? எங்களுடைய தேவைகளை அனைத்து மக்களுக்கும் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது என்றால் நாங்கள் என்றென்றும் தேசிய கட்சிகளை ஆதரித்துக் கொண்டுதான் இருப்போம். அவர்கள் கூறியது போல தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்பதற்கேட்ட நான் சொல்லுகிறேன், தேசிய கட்சி என்பது நமக்கு ஒரு ஒருமைப்பாட்டை, சமத்துவத்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றது. ஆம், இன்றைய தேசிய ஒருமைப்பாடு தொல்லியல் நோக்கில் நமக்கு ஒருமைப்பாடு வர வேண்டும் என்பதற்காக காசி தமிழ் சங்கமம் என்பதை ஆண்டுதோறும் நடத்தி நம் 2 மாநிலங்களுக்கிடையும் ஒற்றுமையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக இன்றும் என்றும் என்றென்றும் தேசிய கட்சிகளை தமிழகம் ஆதரிக்கும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். சகோதரி சொன்னார், கலாச்சாரங்கள் இங்கு பேணப்படுகிறது. அப்பொழுது ஏன் சாதிய கொடுமைகளாலும் சாதியின் வெறி செயலாலும் இங்கு கொலைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? இது தேசிய கட்சிகள் வந்தால் தலையீடு செய்தால் நாம் மாட்டிக்கொள்வோம் என்று தானே நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். மற்றொன்று, அவர் ராமன் பத்தி பேசினார். ராமனை பத்தி கம்பன் பேசுவான். வன்மை இல்லை ஒரு வறுமை இன்மையால், திண்மை இல்லை ஒரு செருணர் இன்மையால், உண்மை இல்லை பொய்யுரை இல்லாமையால், வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால். ஆக நீங்கள் துட்டு கொடுத்து எங்களை எல்லாம் மயங்கடித்து விட்டீர்கள். அதையெல்லாம் வீணாகி விடுமோ என்றுதானே நீங்கள் இன்று தேசிய கட்சிகளை புறக்கணிக்கிறீர்கள். அப்படி ராமன் வழியில் வாழ்ந்தால் வன்மை இல்லாத சமூகத்தை நீங்கள் உருவாக்கி இருக்க வேண்டும் தேசிய கட்சிகளுடைய உறவுடன். இன்று பல் கேள்வி மேவலால், இன்று பல் கேள்வி என்று சொன்னால் அங்க கேள்வி ஞானம் நிறைந்திருக்க வேண்டும். நிறைந்திருக்கிறதா? வேலை இல்லா திண்டாட்டம் இன்றும் நிலவி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய ஆதரவு என்பது வெறும் ஊச்சாண்டித்தல். பாபா, நீங்க தேசிய கட்சிகளை தமிழகம் ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க.
கூட்டணி இல்லாம இந்த தேசிய கட்சிகளால தமிழ்நாட்டுல போட்டி போட முடியுதா? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாநில கட்சிகளோட கூட்டணி இல்லாமல் வர முடியுதா? அப்புறம் எப்படி ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கூட்டணி தானே அவங்களுக்கு தேவைப்படுது. கூட்டணி தேவைப்படுகிறதுங்க ஐயா, நிச்சயமாக. ஏனென்றால் தமிழர்களோடு கூட்டணி வைத்து தமிழர்களிடமிருந்து தனியாக ஒரு ஆட்சி வந்தால், அவர்களுடைய கொள்கை புரிதல் நமக்கு இருந்தால், நிச்சயமாக கூட்டணி இல்லாமலேயே தேசிய கட்சி தமிழகத்தில் ஆதரவு பெறும். ஆயினும் அங்கிருக்கின்ற சிறப்பு என்னவென்றால், நம் தமிழர்களில் ஒருவர் அந்த கட்சியின் சார்பில் நின்று அவர்களுடைய கொள்கைகளை மக்களுக்கு புரியும் வகையில் கொண்டு செலுத்தினால் நிச்சயமாக கூட்டணி கட்சி இல்லாமலேயே நம்முடைய தமிழகம் ஆதரவு பெறும் ஐயா. நன்றி. வாழ்த்துக்கள்டா, நல்லா பேசுறீங்களா ரெண்டு பேருமே. நன்றிங்க ஐயா. எண்ணங்களின் சங்கமத்திற்கும் என்னை செதுக்கிய தமிழுக்கும் என் பணிவான வணக்கங்கள். என் தலைப்பு மக்களின் வரிப்பணத்தில் அரசியல் தலைவர்களுக்கு சிலை வைப்பது, நினைவிடங்கள் கட்டுவது சரியே? ஆம், இது வரலாற்றை பாதுகாக்கிறது. ஒரு இனம் தன் வரலாற்றை மறந்து விடக்கூடாது. வரலாற்றை மறந்த ஒரு இனம் முகவரியற்றதாகிவிடும். உழைத்த தலைவர்களின் நினைவிடங்களே ஒரு இனத்தின் முகவரியாக செயல்படுகின்றன. ஆம், வரலாற்றை மறந்தவனால் எப்படி ஒரு வரலாற்றை படிக்க முடியும்? நீங்களே கூறுங்கள் பார்க்கலாம். நினைவிடங்கள் என்பவை நாம் கடந்து வந்த பாதையை காட்டும் ஒரு கால கண்ணாடி. ஆம், அது ஒரு கால கண்ணாடி. அது மட்டுமா? இல்லை இல்லை, இது தொண்டர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறது. தளர்ந்து போகும் சமுதாயத்திற்கும் தடமாறும் இளைஞர்களுக்கும் நாம் கடந்து வந்த கொள்கைகளை நினைவூட்டும் சின்னமாக இருப்பதே நமது நினைவிடங்கள் தானே. இதை கட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது கூறுங்கள். ஆம், இதில் ஒரு தவறும் இல்லை. அது மட்டுமில்லை, இதுதான் ஒருவனுக்கு நன்றி கடன் செலுத்தும் மாண்பையும் குறிக்கிறது. ஆம், ஒரு நாட்டிற்காக தன் உயிரையே அர்ப்பணித்த மாபெரும் தலைவருக்கு இந்த சமுதாயம் கொடுக்கும் குறைந்தபட்ச நன்றி கடன் என்பது நினைவிடங்கள் தான். நன்றி மறவாத தமிழ் சமுதாயம் அதைத்தானே செய்யும். அறிவு கூடங்களாகவும் இவைதான் திகழ்கின்றன. இன்றைய சிலைகள் வெறும் சிலைகளாக இல்லை, அவை நூலகங்களாகவும் மாபெரும் அருங்காட்சியகங்களாகவும் மாறி அறிவை புகட்டுகின்றன. இவை வெறும் செங்கற்களால் செதுக்கப்பட்ட சிலைகள் அல்ல, இவை நமக்கு கடந்து வந்த பாதைகளை காட்டும், கொள்கையை மறக்காமல் வைத்திருக்கும் நினைவு சின்னங்கள். ஆம், இவற்றை நாம் என்றும் ஒரு தவறாக நினைக்கவே கூடாது என்பதே என் வாதம். அது மட்டுமல்ல, இன்றைய நினைவிடங்கள் நமக்கு சுற்றுலா பயணிகள் மூலமாக அந்த பகுதியில் வாழும் மக்களுக்கும் அரசுக்கும் மாபெரும் வருவாயையும் ஈட்டி தருகிறது. அது மட்டுமல்ல, தமிழர்களின் பாரம்பரிய கட்டிடக்கலையையும் சிற்பக்கலையையும் உலக அரங்கில் காட்டுகிறது என்றால், மக்களின் வரி பணத்தில் அரசியல் தலைவர்களுக்கு சிலை வைப்பது, நினைவிடங்கள் கட்டுவது சரிதானே? இதில் என்ன தவறு இருக்கிறது? அது மட்டுமல்ல, தொடர்ச்சியான அரசியல் இருக்கிறது என்றால் அதற்கு காரணமும் இந்த சிலைகள் தான் என்று நான் கூறுவேன். ஒரு தலைவன் விட்டு சென்ற பணிகளை அவன் இளைஞர்களும் தொண்டர்களும் தொய்வின்றி தொடர இந்த சிலைகள் தான், இந்த நினைவிடங்கள் தான் ஒரு தொடக்க பள்ளியாக இருக்கின்றன என்பதே என் வாதம். இவை உணர்வுகளின் சங்கமகமாகவும் இருக்கின்றன. அதாவது ஒரு மாபெரும் தலைவனை இழந்து துடிக்கும் கோடிக்கணக்கான மக்களின் கண்ணீருக்கு ஆறுதல் கூறும் வகையில் இந்த சிலைகள் இருக்கின்றன. ஒரு தாயை இழந்து தவிக்கும் இளைஞனுக்கு தாயின் மடியாக செயல்படுவதே இந்த நினைவிடங்கள் தானே. எனவே இந்த நினைவிடங்களை கட்டுவதில் எந்த ஒரு தவறும் இல்லை. இது வரலாற்றை என்றென்றும் பாதுகாக்கும். நம் இளைஞர்களை நாம் கடந்து வந்த பாதையை மறக்க செய்யாமல் வைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இன்றைக்கு அரசியல் கொள்கைகளை எல்லாம் மறந்துவிட்டு கல்லில் கோவில் செதுக்குவதே இன்றைய அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான செயலாக உள்ளது. இது மக்களின் வரி பணத்தை வீணடிக்கும் பெருமை அரசியல் என்றே நான் சொல்வேன். ஐயா, இறந்து போனவர்களுக்கு சிலை வைப்பதும் சின்னம் வைப்பதும் வாழும் மக்களுக்கு எப்படி வாழும் குடிமக்களுக்கு செய்யும் துரோகம் என்றே நான் சொல்வேன். இதை நான் வெறும் வார்த்தையாக சொல்லவில்லை, இதை உச்ச நீதிமன்றமே கடுமையாக எதிர்த்துள்ளது. ஜெயலட்சுமி எதிர் தமிழ்நாடு அரசாங்கம் என்ற வழக்கில் கடற்கரை ஓரமும் பொது இடங்களிலும் சிலையை வைப்பது
பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்று பலமுறை கடிந்திருக்கிறது இந்த உச்சநீதிமன்றம். அது மட்டுமல்ல, CRZ பட்டியலின்படி, விதிமுறைகளின்படி பொது இடங்களில், கடற்கரையில் இம்மாதிரியான சிலைகளையும் சின்னங்களையும் அமைப்பது சுற்றுச்சூழலுக்கே எதிரான ஒன்று என்று பல அறிக்கைகள் வெளியிட்ட பிறகும் கூட அனைவருக்குமான பூமி என்றெல்லாம் உங்களுக்கு முக்கியமில்லை. ஐயா, இன்றைக்கு இந்த சிலையையும் சின்னத்தையும் வைத்தால் மட்டும்தான் இவர்களின் கொள்கை நிலைநாட்டி இருக்கும் என்றெல்லாம் நினைத்து விடாதீர்கள். இன்றைக்கு வரலாற்றை பற்றி பேசும் எத்தனை நினைவிடங்கள், எத்தனை சின்னங்கள் நம் தமிழ்நாட்டில் இருக்கிறது? கிடையாது. மாறாக ஒவ்வொரு தெருவிற்கும் சாதி தலைவரின் சின்னம் இருக்கிறது, சாதி தலைவரின் நினைவிடம் இருக்கிறது. இது சமத்துவத்தை எங்கே நிலைநாட்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. வருங்கால இளைஞர்களே, இவர்கள் சொல்லும் மாய மந்திரத்தை எல்லாம் நம்பி நாமும் மாலையை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டாம். ஏனென்றால் நம்மளை கடிந்துரைப்பதற்கும் நம்மளை கட்டுப்படுத்துவதற்கும் கொள்கைகள் தேவை, சுய அறிவு தேவை, சுய மரியாதை தேவை என்பதை சொல்லி, இந்த சின்னங்கள் எல்லாம் மக்களின் வரிப்பணத்தை வீணடித்துக் கொண்டே இருக்கிறது என்று கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழி அவர்கள் சொன்னார், சாதி மதங்களை இது மேலும் மேலும் வலுப்பெறுகிறது, அது மட்டுமல்லாமல் இது சமத்துவத்தை எங்கே நிலைநாட்டுகிறது என்று கேட்டார். நான் கேட்கிறேன், இன்று இந்த நினைவிடங்கள் இருக்கும் இடத்தில் மட்டும்தான் சாதி மத பிரிவினைகளை கடந்து அனைவரையும் மனிதனை மனிதனாக போற்றும் மாண்புகளும் அங்குதானே இருக்கிறது. நாம் அனைவரும் ஒன்றாக கூடுகிறோம் என்றால் அது இன்று தலைவர்களின் நினைவிடங்களில் தானே. அங்கு எங்கு சாதி மதங்களை பார்த்துவிட போகிறீர்கள்? அங்கு தெரிவது ஒன்றே ஒன்று, அது நம் கொள்கை, நாம் மறக்க கூடாத கொள்கை, நம் வரலாற்றை மறக்கவே கூடாது. ஆம், ஆகவே அங்கு சமத்துவத்தை எந்த வகையிலும் அது நிலைநாட்டுகிறது, நிலைநாட்டாமல் இல்லை என்று நான் கூறுகிறேன். அது மட்டுமல்ல, இன்று அடையாளம் காக்கும் அரணாகவும் நம் நினைவிடங்கள் தான் இருக்கின்றன. எப்படி என்று தெரியுமா? ஆதிக்க வர்க்கத்தில் இருப்பவர்கள் அடித்தட்டு மக்களின் உரிமைகளை பாதிக்க நினைக்கும் போது அதை அழிய விடாமல் தடுப்பதே இந்த கொள்கைகளை மறைமுகமாக ஒழித்து வைத்திருக்கும் இந்த நினைவிடங்கள் தானே. இதை எப்படி மறுக்க முடியும்? ஐயா, சகோதரி மிகவும் அழகாக சொல்லுகிறார்கள். நினைவிடத்தை வைத்துதான் நாம் எல்லாம் வரலாற்றை கற்றுக்கொண்டிருக்கிறோமாம். எனக்கு தெரிந்து, ஏன் நான் கூட எந்த ஒரு சிலையையோ எந்த ஒரு நினைவு சின்னத்தையோ பார்த்து நடந்து முடிந்த வரலாற்றை கற்றதே கிடையாது. வரலாற்றை நாம் படிக்க வேண்டும் என்றால் அதற்கு புத்தகங்கள் இருக்கிறது, ஆசான்கள் இருக்கிறார்கள். இறந்தவர்களின் சிலை நம்மிடம் வந்து அவர்களின் வரலாற்றை பேச போவது கிடையாது. தமிழ்நாட்டின் வரலாற்றை பற்றி நிறைய சின்னங்கள் இருக்கிறதாம், நிறைய சிலைகள் இருக்கிறதாம். அதனின் விகிதம் என்ன என்று நாம் எல்லாம் பார்த்தால் நமக்கு புரியும். நம்ம தமிழர் மரபுல நடுகள் வழிபாடுன்னு ஒண்ணு படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி நடுகள் வழிபாடு பல தலைமுறைக்கு முன்னாடி நமக்காக போராடிய அந்த வீரர்கள், தியாகம் செய்தவர்களுடைய நினைவை போற்றி அது செய்யறது. அது மாதிரி செய்ய போய் தானே அவங்கள பற்றின செய்திகள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு வருகிறது. அந்த மாதிரி இந்த நினைவிடத்தை, சிலையை, அந்த விஷயத்தை பார்த்தால் என்ன, அது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அம்மா, நடுகள் வைப்பது, நம்முடைய பழமையை பாதுகாப்பது, இதற்கெல்லாம் இந்த அடியவள் பணிகிறாள். ஆனால் இன்றைக்கான தலைப்பு மக்களின் வரிப்பணத்தில் அரசியல் தலைவர்களுக்கு சிலைகள் வைப்பதும் நினைவிடங்கள் கட்டுவதும் தவறே என்பதுதான். அதனால் அந்த ஒரு நோக்கத்திற்குள் நான் என்னுடைய வாதத்தை முன்வைத்தேன். அம்மா, நினைவிடங்கள்ல வந்து சாதி வேறுபாடுகள் அழிக்கப்படுது அப்படின்னு சொல்றீங்கல்ல, ஆனா துரதிர்ஷ்டவசமா பல பெரிய தலைவர்களுடைய நினைவிடங்கள்ல தானே ஜாதிய மோதலே தொடங்குது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அம்மா, ஒரு சில இடங்களில் வேண்டுமானால் அப்படி இருக்கலாம். ஆனால் நம்மளை பிரிக்கும் அந்த சாதி சுவர்களை உடைத்தெறிந்து நாம் அனைவரையும் ஒரே இனம், அது மனித இனம் என்று நமக்கு நினைவூட்டுவது இந்த நினைவிடங்களில் நாம் கூடும் அந்த கூட்டங்களில் தானம்மா. நன்றி, வாழ்த்துக்கள் 2 பேர். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தலைப்பு, நாட்டு மக்களுக்கு நலம் பயப்பது கூட்டணி ஆட்சியே.
நிச்சயமாக நான் ஆம் என்றுதான் ஆதரிக்க இருக்கிறேன். நம்மளுடைய தமிழரினுடைய பண்பாடு என்ன? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமையே பலம். இப்படியெல்லாம் நம் முன்னோர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்க அதனை பின்பற்றாது இருந்தால் அது சரி வருமா? இன்றைக்கு கூட்டணி ஆட்சியாக நாம் இருப்பதன் மூலமாக தான் பல நலன்களை மத்திய ஆட்சியில் இருந்து நம்மால் பெற முடிகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாது இன்றைக்கு இந்தியா என்பது பல்வேறுபட்ட மொழி மக்களையும் கொண்டிருக்கிறது, பல கலாச்சாரங்கள் வைத்திருக்கக்கூடிய மக்களையும் கொண்டிருக்கிறது என்றால் அவர்களோடு நாம் கூட்டணி வைத்திருந்தால் மட்டும்தான் அவர்களுடைய எண்ணங்கள் எவ்வாறாக இருக்கிறது, அவர்கள் எவ்வாறாக செயல்படுகிறார்கள், ஒரு நாட்டிற்கு எவை தேவை என்பதையெல்லாம் நாம் ஆராய முடியும். ஒருவேளை நாம் தனி கட்சியாக இருப்பதன் மூலமாக என்ன நடக்கும்? சரியோ தவறோ எதுவென்று தெரியாமல் நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் சரி என்று மக்களுக்கு நாம் அதை திணிப்பதன் மூலமாக எதிர்த்து கேட்பதற்கே அங்கு ஆள் இல்லாமல் போய்விடும். எனவே ஒரு கூட்டாட்சி இருப்பதன் மூலமாக சரியான கருத்து இருப்பின் அது ஆதரிக்கப்படும், தவறாக கருத்து இருந்தால் அது எதிர்க்கப்படும். எனவே இந்த அச்சத்தின் காரணமாகவே தவறுகள் செய்வதை தவிர்த்து விடுவார்கள் கூட்டணி ஆட்சியில் இருந்தால் என்றால் அதுதான் உண்மையாக இங்கு கூறப்படுகிறது. ஒருவேளை இன்றைக்கு தனித்த ஆட்சியின் மூலமாகத்தானே ஜப்பான், சைனா, கொரியா போன்ற நாடுகள் எல்லாம் மிகச்சிறந்த உயரத்தில் இருக்கிறார்கள் என்று நீங்கள் கேட்டீர்களானால் அவர்கள் ஒரே மக்கள், ஒரே மொழியை பின்பற்றுவர்கள். ஆனால் இந்தியா அப்படி கிடையாது. பல்வேறுபட்ட மொழிகள் இருக்கிறது, பல்வேறுபட்ட மதம் சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அங்கே எல்லோருக்கும் எல்லாம் தேவை என்பதை உணர வேண்டும் என்றால் ஒருவருக்கொருவர் என்ன தேவை என்பதை கலந்துரையாடிக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாது இன்றைக்கு ஒரே ஆட்சியில் இருப்பதனால்தான் டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல் பல குழந்தைகளினுடைய உயிரை எடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே நீங்கள் கூட்டணி ஆட்சியாக இருந்தால் ஒருவர் எதிர்த்து கேட்பதற்கு ஆள் இருப்பார் அல்லவா? நீங்கள் செய்வது தவறு, இவ்வாறெல்லாம் செய்யக்கூடாது என்று கூறுவதற்கு ஆள் இருப்பார் அல்லவா? அன்றைக்கும் அப்படித்தான் ஹிட்லருடைய செயலால் எப்பேற்பட்ட ஒரு செயல் நேர்ந்தது. அங்கிருந்ததும் தனித்த ஆட்சிதான். இவைகளெல்லாம் நாம் தடுக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவை கூட்டாட்சி முறை இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை நன்காக ஆராய்ந்து அதன் வழி மக்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்க முடியும். இந்தியாவா இருக்கட்டும், தமிழகமா இருக்கட்டும், எல்லாம் எல்லோரோடும் கூட்டாட்சி ஆட்சி வைப்பதன் மூலமாகத்தான் ஒரு நல்ல ஆட்சியை பிடிக்க முடியும். பொதுவாக ஆட்சிகள் பல வகையான ஆட்சிகள் தமிழகத்திலும் இந்தியாவிலும் இருக்கின்றன. அப்படி வரக்கூடிய ஆட்சிகள் என்பது மற்ற ஆட்சிகளோடு கூட்டணி வைத்தால் முதலாவது விஷயமாக நிலைத்த இடத்தை பிடிக்க முடியும். முதலிடம் மக்களுக்கு செய்ய வேண்டிய நலன்களை உடனே செய்ய முடியும். அவர்கள் தனித்து இயங்குவதன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிக்கல் என்னவென்றால் அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியாமல் போவதாகத்தான் இருக்கிறது. எனவே நீங்கள் இதன் மூலமாக இவ்வாறாக செய்வதன் மூலமாக ஒன்றுபட்ட ஆட்சியை நீங்கள் கொண்டு வர மக்களுக்கு நீங்கள் எண்ணக்கூடிய செயல்களையும் சிந்தனைகளையும் ஒன்றுபட்டு செய்யலாம். குறிப்பாக சரி தவறு போன்றவற்றை ஆராய்ந்து செய்யலாம். எனவே கூட்டணி ஆட்சிதான் இங்கு தேவை, இந்தியாவிற்கு தேவை, குறிப்பாக தமிழகத்திற்கு தேவை. மீண்டும் கூறுகிறேன், இங்கு இருப்பது பல்வேறுபட்ட மக்கள், பல்வேறு மதம், பல்வேறுபட்ட இனங்கள் இங்கு இருக்கிறது. அதனால் வேற்றுமை இருந்தாலும் கூட நாம் கூட்டணி ஆட்சி என்ற ஒற்றுமையில் நாம் பயணிக்க நிச்சயமாக நம்மால் நலம் பயக்க முடியும். எனவே கூட்டணி ஆட்சிதான் தேவை என்பதை இங்கு ஆணித்தனமாக பதிவு செய்கிறேன். கூட்டணி ஆட்சியின் மூலமாக தான் ஒரு கட்சி நிலைத்த இடத்தை பிடிக்கும் என்பதையும் இங்கு உறுதி செய்து கொள்கிறேன். எனவே கூட்டணி ஆட்சி தேவை 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாட்டு மக்களுக்கு நலம் பயப்பது தனி கட்சியே. தோழர்களே, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ஆட்சியானது இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்திலே அந்த கட்சியானது சமூக நீதியையும் சமத்துவத்தையும் பின்பற்றுகிறது. ஆனால் இன்னொரு ஆட்சி அதனோடு சேரும் பொழுது அவர்கள் ஒரு மொழி திணிப்பையும் ஒரு மிகப்பெரிய சமூக நீதிக்கு எதிரான கருத்துக்களையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இரண்டு கட்சிகளும் எப்படி சேர்ந்து ஒரு நல்லாட்சியை புரிய முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் தனி கட்சி வேண்டும் என்று சொன்னால் ராஜராஜ சோழனாகப்பட்டவர் தனியாக ஆட்சி புரிந்தார். அவருடைய மகனான ராஜேந்திர சோழன் தனியாக ஆட்சி செய்தார், சிறப்பாக இருந்தார். பின்பு 3ஆம் ராஜராஜ சோழன் கூட்டணி சேர்ந்ததன் விளைவுதான் அவர் மடிந்து போனார், அவருடைய ஆட்சி கவிழ்ந்தது என்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்றும் சிறந்ததே தனி கட்சியாகத்தான் இருக்க முடியும். மேலும் அதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் எத்தனை
சான்றுகள் வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள். நம்முடைய தமிழகத்திலே வெற்றி பெற வேண்டுமானாலும் கூட அவை சரியான கட்சி இல்லை என்றாலும் கூட பல முறைகளிலேயே அவர்கள் வாக்குறுதியின் போது, அதாவது இந்த தேர்தல் நேரத்தின் போது மட்டும்தான் மற்ற கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி வைத்துக் கொண்டு சமரசம் செய்ய வேண்டிய நிலை இருக்கிறதே தவிர மற்ற நேரங்களில் அந்த ஆட்சியை பழித்துதான் பேசுகிறார்கள். அவர்கள் சரியான முறையிலே அந்த ஆட்சியை நடத்துவதில்லை. காரணம், கூட்டணி ஆட்சியில் நேர்மையானது மறைக்கப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. காரணம் என்ன என்று சொன்னால், மாப்பிள்ளை அவர்தான், ஆனா அவர் போட்டிருக்கிற சட்டை என்னதுன்னு சொல்ற மாதிரி ஒரு கூட்டணியில யாரோ பண்ண தப்பு நான் பண்ணலைங்க, அது அவர் தாங்க பண்ணாருன்னு இன்னொருத்தவரை சொல்லிட்டு போற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கிற கூட்டணி கட்சியில இருக்குன்னு தான் நிதர்சனமான உண்மை. பெரியோர்களே, ஏன் கூட்டணி கட்சி வேண்டாம் என்று சொன்னால், மக்களினுடைய மனநிலையானது ஒருமித்த நிலையாக இருக்க வேண்டும். அதனை போலதான் ஒரு ஆட்சியாளராக இருக்கப்பட்டவர், ஆட்சியிலே இருப்பவர் என்னுடைய மக்களுக்கு எது சரி என்ற கருத்தினை அவர் தனியாக எடுக்கிறார். தன்னுடைய அமைச்சர்களோடு எடுக்கும் அந்த நிலையே அவருடைய கருத்தானது ஒருமித்து செல்லுகிறது. ஆனால் கூட்டணி கட்சியிலே பல்வேறு கருத்துக்கள் எழுந்தாலும் கூட அவைகள் ஆட்சியில் பிடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த தவறான முடிவையும் எடுக்க வேண்டும் என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இதனால் பாதிக்கப்படுவது மக்கள்தான். ஆக ஒரு தனி கட்சியாக இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய ஆட்சியானது நிலைக்கும், மக்களுக்கும் சரியான நலத்திட்டங்கள் சேரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், ஏன் ஒருமித்தமாக இருக்க வேண்டும்? தனிமரம் தோப்பாகாது, ஆனால் தோப்பாக துணை புரிவது தனிமரம்தான். அதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம், நாட்டு மக்களினுடைய நலனில் மிகவும் அக்கறையோடு இருப்பது தனி கட்சியாகத்தான் இருக்கிறது. எங்களுக்கு ஆட்சி முக்கியமல்ல, அதைவிட வாக்காளர்களினுடைய ஒருமித்த உணர்வும் அந்த வாழ்க்கையும் தான் முக்கியம் என்று தனி கட்சியாக ஒருவர் நிற்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் தனி கட்சி. மக்களினுடைய வாழ்க்கையிலே உயர்ந்து நிற்பது தனி கட்சியாகத்தான் இருக்க முடியும். நான் ஆட்சியிலே இருக்கிறேன், நீ கூட்டணி வைத்தால் எனக்கு அந்த ஆட்சி கிடைக்கும், ஆனால் எனக்கு தேவையில்லை. நாங்கள் பெரும்பான்மையாகப்பட்டவராக இருந்தாலும் சரி, சிறுபான்மையினராகப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய கருத்து முன்னிற்க வேண்டும், என் மக்கள் முயர் பெற வேண்டும் என்று சொன்னால் நான் தனி கட்சியாக இருந்தால் மட்டும்தான் அது நிலை பெற வேண்டும் என்கிறாரே. அதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம், இன்றைய நாட்டிலே தேவை தனி கட்சி என்று. அன்பு சகோதரி கூறினார் சோழர்களை பற்றி. சோழர்கள் முதலாமாக ஒரு சோழன் இருந்தான், பிறகு இரண்டாம் சோழன் வந்தான், பிறகு மூன்றாம் சோழன் வந்தான், கூட்டாட்சி வைத்தான். ஆனால் அவரினுடைய பெயர் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது என்று நான் கூறுகிறேன். கவிழ்க்கப்பட்ட ஆட்சி இன்றைக்கு பேசப்படுகிறதா? சேர சோழ பாண்டியனிடம் மூவேந்தர்களால் இங்கு பேசப்படுகிறதா? தனிமரம் தோப்பாகாது என்பதை கூறினார் தோழி. தனிமரம் தோப்பாகாது என்று தெரிந்து பிறகு எப்படி நீங்கள் கூறுகிறீர்கள் அது தோப்பாக துணை புரிகிறது என்று? தோப்பாக வேண்டும் என்றால் பல மரங்கள் ஒன்று சேர வேண்டும், இல்லையேல் அது தோப்பு என்று பெயர் பெறாது, மரமாகத்தான் நிலைத்து கொண்டிருக்கும். ஒரு மரத்தில் காய்க்கக்கூடிய கனி எல்லா மக்களுக்கும் பயன்பெறாது. தோப்பில் இருக்கக்கூடிய கனிகள் தான் மக்களுக்கு பயன்பெறுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சொன்னார்கள், கூட்டணி கட்சி தான் எங்களுக்கு சிறந்தது என்று. எங்களுக்கு மத்தியிலே இருந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏதோ ஒன்று நிகழ்கிறது என்று சொன்னால் இந்த மொழியை நீங்கள் கற்றுதான் ஆக வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிற பொழுது என்னுடைய நாட்டிற்கு அது எதிரானதாக இருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், இந்த கூட்டணியிலே விளைவு என்ன என்று சொன்னால், அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டவில்லை. அந்த கூட்டணியிலே எங்களுக்கு அவர்கள் திணிப்பை ஏற்படுத்துகிறார்கள். எதை படிக்க வேண்டும், எதை படிக்க கூடாது என்பது எங்களுடைய உரிமை. ஆனால் கூட்டணியின் பெயரால் அவர்கள் இதை நீ படித்துத்தான் ஆக வேண்டும் என்ற நிலையை கூறினால் அதை மறுத்து பேச முடியாத நிலையிலே இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கிறது. ஆக ஒருமித்த தலைவனாக இருக்கிற பட்சத்திலே, தனி கட்சியாக சிறந்து விளங்குகிற பட்சத்திலே, தான் எடுத்த மசோதாவையும் தான் எடுத்த திட்டத்தையும் சரியான இடத்திலே தீர்த்து முடித்து மக்களுக்கான நலத்திட்டத்தை கொடுக்க முடியும் என்று சொன்னால் அது தனி கட்சியாக மட்டும்தான் இருக்க முடியும். தனி கட்சி ஆட்சி சர்வாதிகாரத்துக்கு வித்திடாதா? இல்ல சார், அது தனி கட்சி அப்படிங்கிறது சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ஒரு மக்களினுடைய நலனுக்காகவும் தன்னுடைய நாட்டு மக்களினுடைய விடுதலைக்காகவும் அவர்களினுடைய சமூக நீதிக்காகவும் அங்கு நடக்கிற அநீதிகளுக்காகவும் எதிர்த்து போராடுகிற ஒரு மாபெரும் கட்சி தான் தனி கட்சி அப்படின்னு சொல்ல முடியும். அது அப்படி இருக்கிறது கீழே
ஒரு மக்களினுடைய நலனுக்காக மட்டும்தான் அது செயல்படுமே தவிர நாங்கள் தான் வர வேண்டும் என்ற ஒரு சர்வாதிகாரத்தின் கீழ் அது வராது. அங்கய்யா சிறப்புமா, மகிழ்ச்சி. ரொம்ப அற்புதமா வாதாடினீங்க. தமிழோடு இருங்க, தமிழ் உங்களோடு இருக்கும். SRM பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2026 கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மிக பிரம்மாண்ட பேச்சு போட்டியின் மாபெரும் இறுதிச் சுற்று வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது. இந்த இறுதிச் சுற்றில் பேசிய அத்தனை மாணவர்களுக்கும் போட்டியாளர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக ரங்கராஜ் பாண்டே ஐயா அவர்கள் தங்களது கருத்துக்களை ஓரிரு வார்த்தைகள் சொல்லுமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் அத்தனை பேருக்கும், இதை பெருசா கோஆர்டினேட் பண்ண பல்கலைக்கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும், கலந்து கொண்ட மாணவ செல்வங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் பாராட்டுகள், வாழ்த்துகள், நன்றி. திரு ரங்கராஜ் பாண்டே ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தற்போது நடுவர்கள் இருவருக்கும் சிறப்பு செய்யக்கூடிய பணி. சிறப்பு செய்வதற்காக பொன்னாடை அணிவித்து மகிழ நமது பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நினைவு பரிசை தமிழ் பேராயத்தின் தலைவர் ஐயா அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அடுத்ததாக புதுகை பாரதி அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்க இருக்கிறார்கள். நினைவு பரிசை தமிழ் பேராயத்தின் தலைவர் ஐயா அவர்கள் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களின் பலத்த கைத்தட்டலோடு இந்த சிறப்பு செய்யக்கூடிய நிகழ்வு. நமது சிறப்பு விருந்தினர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். நமது மாண்பமை வேந்தர் ஐயா அவர்களையும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் ஐயா அவர்களையும் மேடைக்கு உங்களின் பலத்த கைத்தட்டலோடு வரவேற்கிறேன். நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பவர் நமது மாண்பமை வேந்தர் ஐயா அவர்கள். செந்தமிழே உயிரே நரும் தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே என்றார் பாரதிதாசன். இந்த தமிழையும் தமிழ் தேசியத்தையும் தம் பேச்சாய் மூச்சாய் உயிராய் நினைத்து வாழ்ந்து வரும் நமது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் ஐயா அவர்களை அன்போடு சிறப்பு உரையாற்ற அழைக்கிறேன். தமிழ் பேராயம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி அதன் மூலமாக நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு நல்ல தமிழ் பேசுகிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற நம்முடைய பாரிவேந்தர் ஐயா அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் அது தகும். மூவேந்தரும் போய் முச்சங்கமும் போய் பாவேந்தரும் போய் பழைய நூல்களின் ஆய்வும் போய் படிப்போரும் கேட்போரும் இல்லாது போய் தமிழ் தடுமாறும் நேரத்தில் நம்முடைய பாட்டன் வள்ளல் பாண்டித்துரை தேவர் அவர்கள் 4ஆம் தமிழ்ச்சங்கம் தொடங்கி அன்னை தமிழுக்கு அரும்பணியாற்றினார். அதற்கு பிறகு இன்று நம்முடைய வள்ளல் பாரிவேந்தர் அவர்கள் தமிழ் பேராயம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி தமிழ் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். கற்றறிந்த மேன்மக்களாக வந்து இந்த நாட்டை மேம்படுத்த அரும்பாடாற்றுங்கள். இந்த நிகழ்வு சொல் தமிழா சொல் என்பது மூலமாக எத்தனை வீரியமிக்க விதைகள் இந்த களத்திலே இந்த நிலத்திலே முளைத்து வருகிறார்கள் என்பதை பார்க்கிறீர்கள். அவர்கள் பேசும்போது தடையின்றி அந்த தமிழை எடுத்து பேசுகிறார்கள். பெரும்பாலும் அவர்கள் ஆங்கிலம் கலவாமல் பேசுகிறார்கள். ஒன்றுதான் உங்களிடத்திலே உங்கள் உடன்பிறந்தேன் சொல்வேன், ஆங்கிலம் பேசினால் ஆங்கிலத்திலே பேசுங்கள், குறைந்தபட்சம் அந்த மொழியை பெருமைப்படுத்துங்கள். தமிழ் பேசினால் தமிழிலே பேசுங்கள், நம் தாய்மொழியை தயவு செய்து வாழவேன். ரெண்டையும் சேர்த்து புதிதாக தங்கிலீஷை உருவாக்கி விடாதீர். தொலைக்காட்சியில் எதையா திரும்பினா பாருங்க, ஏன்டா மச்சான் டென்ஷனாக இருக்க, ஃபீல் பண்ணாதடா, கரெக்டாகிருமுடா, எல்லாம் திங்க் பண்ணி ஃபீல் பண்ணி வாக் பண்ணியாக பேசி என் அன்னை தமிழை பண்ணி தமிழாக மாற்றியதை தவிர இவர்கள் ஒன்றும் செய்யும். அதிலிருந்து நல்ல தமிழை வளர்க்க வார்க்க இந்த சொல் தமிழா சொல் நிகழ்ச்சி பயன்படுகிறது. அதை தமிழ் பேராயம் ஒரு பெரும் பணியாக செய்கிறது. அந்த தமிழ் பேராயத்தை தோற்றுவித்த எங்களுடைய போற்றுதற்கு வணக்கத்திற்குரிய பெருந்தகை நம்முடைய வேந்தர் ஐயா அவர்களுக்கும் அதன் தலைவராக இருந்து அரும்பாடாற்றி கொண்டிருக்கிற ஐயா
கரு நாகராஜன் அவர்களுக்கும் எல்லா வழியிலும் துணை நிற்கிற என்னுயிர் இளவல் அருணாச்சலம் அவர்களுக்கும் செவிக்கொண்டது உள்ளாத போது சிறிது வயிற்றுக்கு மெய்யப்படுங்கிறா. இருந்தாலும் என் அன்பு பிள்ளைகள், இவ்வளவு நேரம் அண்ணனுடைய உரை கேட்டு நீங்கள் அமர்ந்திருக்கிறது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். இப்போது கலைவோம், இன்னொரு முறை இணைவோம். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். வணக்கம். அடுத்ததாக அறிமுக உரை வழங்க தமிழ் பேராயத்தின் தலைவர் முனைவர் கரு நாகராசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தமிழ் பேராயத்தினுடைய பணிகளை பற்றி தம்பி இங்கே வரவேற்புரையில் எடுத்துரைத்தார். வேந்தர் ஐயா அவர்களுடைய அளப்பரிய தமிழ் பற்றின் அடையாளம்தான் தமிழ் பேராயம். இங்கே படிக்கின்ற மாணவர்கள் நலனில் அவர்களுக்கு இருக்கின்ற மிகுந்த அக்கறையின் அடையாளம்தான் பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம். தமிழ் பேராயமும் பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றமும் இந்த வளாகத்தில் ஆற்றக்கூடிய பணியை மாநிலமெங்கும் உள்ள மாணவர்கள் மத்தியிலே செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் உருவாக்கப்பட்டதுதான் சொல் தமிழா சொல் என்ற மாபெரும் பேச்சு போட்டி. வெறும் பேச்சாற்றலாக மட்டுமில்லாமல் சிந்தனை திறன் உள்ளவர்களாக, சமுதாயத்தை பற்றிய விழிப்புணர்ச்சி உள்ளவர்களாக ஆக வேண்டும். அத்தகைய உணர்வு உள்ள மாணவர்கள் பேச்சாற்றலையும் பெற்றால் சிறப்பாக இருக்கும் என்ற எண்ணத்தில்தான் சொல் தமிழா சொல் என்ற மாபெரும் மாநில அளவிலான பேச்சு போட்டியை நடத்த வேண்டும் என்று விரும்பி அதை நடத்தக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு வேந்தர் ஐயா அவர்கள் தந்தார்கள். ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. கல்வியால், மருத்துவத்தால், தமிழால் எவற்றிலெல்லாம் தன்னுடைய பங்களிப்பை செலுத்த முடியுமோ அவற்றையெல்லாம் உச்சத்திற்கு கொண்டு சென்று அவற்றுக்கு மாபெரும் சேவையை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மாண்பமை வேந்தர் ஐயா அவர்களை இந்த நிகழ்விற்கு தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். உங்களின் பலத்த கைத்தட்டலோடு. இந்த சொல் தமிழா சொல் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற என் அன்பு தம்பி, அன்பு சகோதரர், நாடேந்த பேச்சாளர் சீமான் அவர்களே, கடந்த ஆண்டு துவங்கப்பட்டு 2வது ஆண்டாக இப்பொழுது இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இது தொடரும். இந்த தமிழ்ப்பராயத்தின் மூலமாக பல எண்ணிக்கையில் இன்றைக்கு செயல்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முக்கிய காரணம் இந்த தமிழ் பேராயத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய கரு நாகராஜன் அவர்கள், அதே போல என்னுடைய உதவியாளர் அருணாச்சலம் அவர்கள். இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்தாலும் கூட ஏற்பாடு செய்வது என்பது எளிதாக இருக்கிறது. சாதாரணமாக இந்த அரங்கத்தை நிரப்புவது என்பது அவ்வளவு எளிதல்ல. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் கூட இவ்வளவு தன்மார்வம் கொண்ட மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்ல, சிறப்பு விருந்தினர்கள் யார் என்பது தான் முக்கியம். இத்தனை பேரும் தமிழ் ஆர்வத்தால் வந்திருக்கிறார்களா, அது சீமான் உரையை கேட்க வந்திருக்கிறார்களா, இல்லை கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் சீமானுடைய உரை என்று 2க்காக வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு நல்ல பேச்சாளர்கள் தேவை. அதனுடைய ஒரு முயற்சி தான் சொல் தமிழா சொல். இந்த சொல் மிக சிறப்பாக கருநாகராஜன் செய்து கொண்டிருக்கிறார். அவரை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தம் தமிழால், தம் வீச்சுரையால் இந்த அரங்கையே அதிர வைத்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் ஐயா அவர்களுக்கு உங்களின் பலத்த கைத்தட்டலோடு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட அந்த 10 பேரையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். சொல் தமிழா சொல் 2026 பிரம்மாண்ட பேச்சு போட்டி நிகழ்ச்சி மிக சிறப்பாக, மிக சீரும் சிறப்புமாக இந்த அரங்கில் நடைபெற்றது. இதன் வெற்றியாளர்களை அறிவிப்பதற்காக நமது மாண்பமை வேந்தர் ஐயா அவர்களை மிக மகிழ்வோடு அழைக்கிறேன். முதலாவதாக 3ஆம் பரிசு இந்த 10 பேரிலே யார் பெறப்போகிறார்? 3ஆம் பரிசு 1,00,000 சி பவித்ரா, அரசு மகளிர் கலைக்கல்லூரி, கிருஷ்ணகிரி. 3ஆம் பரிசினை சி பவித்ரா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துகள். 2ஆம் பரிசு 2,00,000 சந்தான பாண்டியன், ஈவேரா பொறியியல் கல்லூரி, கோவை. முதல் பரிசு யாருக்கு? ஒரே ஒரு 5, 4, 3 மட்டும் சொல்லிட்டு போயிடுவோம். சரி, 5, 4,
3, 2, 1. சொல் தமிழா சொல் 2026 வெற்றியாளர் யார்? முதல் பரிசு தமிழணி. அரசு சட்டக்கல்லூரி மதுரை. மிக எல்லாரும் எதிர்பார்த்ததுதான். உங்களுடைய கைத்தட்டலே அதுக்கு தெரிஞ்சது. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். முதல் பரிசு பெற்ற தமிழணிக்கு வெற்றி கோப்பையை வழங்கி சிறப்பிக்குமாறு நமது ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம், அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது சிறப்பு விருந்தினர் ஐயா மாண்பமை வேந்தர் ஐயா அவர்கள் இந்த கோப்பையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தமிழணி அவர்களுக்கு இந்த வெற்றி கோப்பை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. 3 லட்சம் ரூபாய் பரிசு தொகையோடு கிட்டத்தட்ட 3,35,000 ரூபாய் பரிசு தொகை ஒட்டுமொத்தமாக வழங்கப்படுகிறது. உங்க சத்தம், இந்த வெற்றி கோப்பை, எவ்வளவு பேச்சு, எத்தனை சுற்றுகளை கடந்து இந்த இடத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்ததாக 2வது பரிசு பெறக்கூடியவர் கு. சந்தனபாண்டி அவர்களுக்கு வெற்றி கோப்பை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. நமது மாண்பமை வேந்தர் ஐயா அவர்களும் சீமான் ஐயா அவர்களும் இந்த கோப்பையை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மூன்றாம் பரிசு பெற்ற ஸ்ரீ பவித்ரா அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய், 1,35,000 ரூபாய். 2ஆம் பரிசு 2,35,000. இந்த 3ஆம் பரிசை, அந்த வெற்றி கோப்பையை, சான்றிதழை வழங்கி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீதம் இருக்கக்கூடிய 7 பேருக்கு கோப்பைகள் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. 35,000 ரூபாய் ஒவ்வொருவருக்கும் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. ஜோதிகா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஜோதிகா அவர்கள் 35,000 ரூபாய் பரிசு தொகை. சம பலத்தோடு போட்டியிட்டவர்கள். உண்மையிலேயே மிக சிறந்த பேச்சு ஒவ்வொருவருடையது. அடுத்ததாக சு. பால சிவசங்கரி அவர்கள் வெற்றி கோப்பை பெறுகிறார்கள் 35,000 ரூபாய் பரிசு தொகையுடன். அடுத்ததாக பால கணபதி அவர்கள் இந்த பரிசு தொகை பெற இருக்கிறார்கள். வெற்றி கோப்பையோடு 35,000 ரூபாய் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்து சுல்தான் அக்ரம் பாதுஷா அவர்கள் இந்த பரிசை பெற இருக்கிறார்கள். அடுத்ததாக மகாலட்சுமி அவர்கள் மகாலட்சுமி அவர்கள் பெறுகிறார்கள். அடுத்து மகாலட்சுமி அவர்கள் 35,000 ரூபாய் பரிசு தொகையுடன் வெற்றி கோப்பை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. நிறைவாக மு. சுமித்ரா அவர்கள் இந்த பரிசை பெறுகிறார்கள். சொல் தமிழா சொல் 2026 இந்த பரிசுகளை வழங்கி சிறப்பித்த இருவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். நம் சொல் தமிழா சொல் 2026 வெற்றியாளர்கள் உண்மையிலேயே பல சுற்றுகளை கடந்து இந்த இடத்திலே வந்து நிற்கக்கூடிய இந்த அன்பு பிள்ளைகள், மிக சிறந்த பேச்சாளர்கள். எதிர்கால பேச்சு தலைமுறையை, இந்த தமிழை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தக்கூடிய ஒரு சிறந்த பேச்சாளர்களாக இவர்கள் வர இருக்கிறார்கள். அதற்கான ஒரு தொடக்க முகம்தான் இந்த இடம். சொல் தமிழா சொல் SRM சொல் தமிழா சொல் மிக பிரம்மாண்டமான பேச்சு போட்டி மிக சிறப்பாக இந்த இறுதிச் சுற்று இனிதே நிறைவடைந்திருக்கிறது. நிகழ்வின் நிறைவாக நன்றியுரை ஆற்ற முதல் பரிசு வென்ற போட்டியாளர் மகா தமிழினி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழினி. நன்றி. முதல்ல இந்த மேடைக்கு என்னை ரொம்ப ஊக்கப்படுத்தி அனுப்பி என்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான் என்னுடைய முதல் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதற்கடுத்து என்னுடைய சொந்த ஊர் மதுரை அப்படிங்கிறதுனால அங்க இருக்க ஸ்வீட் பேர் ஜிகர்தண்டா. இருக்கிறதுலே இனிப்பான ஒரு டிஷ் ஜிகர்தண்டா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது அப்படி அல்ல. SRM தமிழ் பேராயத்துல இருக்கிற ஆசிரியர்களும் வாலண்டியர்ஸும் தான் இருக்கிறதுலே ரொம்ப இனிப்பானவர்களாக இருந்தாங்க. அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றி. இந்த சொல் தமிழா சொல் 2026 அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இங்க முக்கியமான ஒரு நபரா இருக்கிறது
திரு ரஞ்சன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள். நாங்க எல்லாருமே அவருக்கு ஒரு அடைமொழி பெயராக பூஸ்ட் அப்படின்னு வச்சிருக்கோம். ஏன்னா அவர் அவ்வளோ ஊக்கப்படுத்தி மாணவர்களை வந்து இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. என்னுடைய லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் தேங்க்ஸ் கோஸ் டு பாவேந்தர் அவர்கள், பாவேந்தர் ஐயாக்கும் திரு சீமான் அவர்களுக்கும் மிக்க நன்றி ஐயா. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த SRM தமிழ் பேராயம் 2026க்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள். அனைத்து போட்டியாளர்களின் சார்பாகவும் இந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.